அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு லங் எபிசோட்ல பார்ட் 2 பார்க்க போறோம். லாஸ்ட் பார்ட்ல என்ன பார்த்தோம்னா லங் கேன்சர்னா என்ன, இந்த பீடி சிகரெட் போன்ற பழக்கத்தினால என்னெல்லாம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இந்த பார்ட்ல என்ன பார்க்க போறோம்னா வீசிங் ப்ராப்ளம் எதனால வருது, சிஓபிடி சொல்ற டிசீஸ் எதனால வருது, அண்ட் ஆஸ்துமாக்கும் வீசிங்க்கும் என்ன காரணம், வீசிங் இருக்கிறதுனால ஆஸ்துமா வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பயப்படுறாங்க. இதெல்லாம் பத்தி நம்ம இன்னும் தெளிவாக பார்க்கலாம். டாக்டர் காசி சார் லங் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு, அவருடன் நம்ம டவுட்ஸை கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து வீசிங்னா என்ன, இல்ல ஆஸ்துமானா என்ன, இல்லனா அலர்ஜினா என்ன சார்? ஸோ வீசிங் என்பது சுவாச குழாயில உள்ள காற்று உள்ள போயிட்டு வரும்போது வெளியே வரும்போதும் நமக்கு ஒரு மியூசிக்கல் சவுண்ட் கேட்கும், அதுதான் வீஸ். வீஸ் என்பது ஒரு சிம்டம். அலர்ஜி என்பது ஒரு ஒவ்வாமை, தமிழ்ல ஒவ்வாமைன்னு சொல்லுவோம். அலர்ஜி என்பது ஏதோ ஒரு பொருள் நம்ம உட்கொள்ளும் போது, இல்லை ஏதோ ஒரு வாசனை திரவியம் உள்ள போகும்போது, இல்லை ஏதாவது ஒரு புகை உள்ள போகும்போது நம்ம சுவாச குழாயெல்லாம் சுருக்கம் அடையும் போது நமக்கு அந்த சுவாச குழாயில் இருக்கிற செல்கள், ஈசனோஃபில் அப்படின்ற செல்கள் அந்த பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷனை கொடுக்கும். பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் சுவாச குழாயை நல்லா சுருக்கும். அந்த டைம்ல காற்று உள்ள போகும்போது வெளியே வரும்போது நமக்கு ஒரு சவுண்ட் ஏற்படும், அதுதான் வீஸ்ன்னு சொல்றது. ஸோ அலர்ஜியில இந்த மாதிரி சுவாச குழாய் ஏற்படும், சுவாச குழாயிலேயே நமக்கு வீசிங் ஏற்படும். மூணாவது உங்களோட கொஸ்டின் ஆஸ்துமா. ஸோ இந்த நாளடைவுல மல்டிபிள் எபிசோட்ஸ் ஆஃப் அலர்ஜி வரும்போது, இப்போ ஒரு அலர்ஜி வந்த உடனே சுவாச குழாய் சுருங்கிடுது, பட் நாளோட அந்த அலர்ஜி பினாமின் போனதுக்கு அப்புறம் நல்ல நார்மல் சைஸ் ஆஃப் ப்ராங்குவல்ஸுக்கு வந்துடுது. ஆனா திரும்பவும் இன்னொரு வாட்டி அந்த அலர்ஜி வரும்போது நம்ம எப்படி நம்ம வீட்டுக்கு நம்ம திருட வரும்போது கதவை போட்டு நல்லா மானிட்டர் பண்றோம், இரண்டாவது வாட்டி எங்க திருட வந்துருவானோ அப்படின்றதுக்காக நம்ம எவ்வளவு பாதுகாப்பாக இருப்போமோ அதே போலதான் நம்மளுடைய உடல் செல்களும் அதுக்கு ஏத்த மாதிரி நல்ல ஈஸ்னோஃபில்ஸும் அந்த ஐஜிஇ என்று சொல்லக்கூடிய இம்யூனோகுளோபின் அதிகமான செல்களை உற்பத்தி செய்து இன்னொரு செகண்ட் டைம் அந்த அலர்ஜி வரும்போது மிக கடுமையாக அந்த அலர்ஜினை எதிர்க்கும். அப்போது ஏற்படக்கூடிய சுவாச குழாய் சுருக்கம் தான் மல்டிபிள் எபிசோட்ல நடக்கும்போது அது நம்ம ஆஸ்துமான்னு அதுக்கு பெயரிடுறோம். அதுல ஆஸ்துமான்னு சொல்லக்கூடியதுக்கு நமக்கு சில டெஸ்டுகள் பண்ணாம அது ஆஸ்துமா தான் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா வீசிங்கும் நம்ம ஆஸ்துமா தானான்றதை பரிசோதனித்து அதுக்கப்புறம் தான் அந்த ஆஸ்துமான்னு சொல்றோம். ஓகே சார், தேங்க்யூ சார். இப்போ ஒரு குழந்தை வந்து ரொம்ப கோல்டு காஃப் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க, அது ஆஸ்துமாவா இருக்க வாய்ப்பு உண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. உண்மையாவே அப்படி ஆஸ்துமாவா மாறுமா? ஒரு குழந்தை ஒரு உதாரணத்துக்கு ஒரு 3 வயசுன்னு வச்சுப்போம், லெஸ் தென் 3 years ஆஃப் ஏஜ் வரைக்கும் ஒரு குழந்தை வீசிங்னு வரும்போது நம்ம குழந்தை டாக்டர்கிட்ட போய் முதல்ல பார்க்கறது மிக மிக அவசியம். ஒரு இரும்பலோ சளியோ இருக்கும்போது நம்ம குழந்தைங்க பக்கத்துல இருக்க குழந்தை மருத்துவரை போய் பார்க்கும்போது அவங்க இந்த வீசிங் சவுண்ட் கேட்குது அப்படின்னா உள்ள ஏதாவது அந்த குழந்தைக்கு ஃபாரின் பாடி, அதாவது ஒரு கொண்டக்கடலையோ பட்டாணியோ இல்லை மூக்குள்ள ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டிருக்கான்னு முதல்ல பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். ரெண்டாவது காரணம், காமனா ஏற்படக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு நெஞ்சில் ஏற்படக்கூடிய இந்த பிராங்கியோலைட்டிஸ். பிராங்கியோலைட்டிஸ்னா சுவாச குழாயில பிராங்கியோல்னு ஒரு இடம் இருக்கு, அந்த பிராங்கியோல் இடத்துல ஒரு சுவாச குழாய் சுருக்கம், அது இன்ஃபெக்ஷன் ஏற்படும் போது அது கொஞ்சம் வீக்கத்துக்கு போகுது. அப்போ அந்த டைம்ல ஏற்படக்கூடிய இருமல் சளி தான் குழந்தைங்களுக்கு காமனா ஏற்படும். அது இன்ஃபுளுன்சாவால இருக்கலாம், இல்ல ஒரு பாக்டீரியல் நிமோனியாவால இருக்கலாம். ஸோ இது மாதிரி ஏற்படக்கூடிய பிராங்கியோலைட்டிஸ்க்கு குழந்தை நல மருத்துவங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்கோ ஆன்டி வைரலோ கொடுத்து அதை சரி பண்ணுவாங்க. ஸோ இது எல்லா வீசிங்கும் இது ஆஸ்துமாவாக போகணும்னு அவசியம் கிடையாது. ரிப்பீட்டட் எபிசோட்ஸ் நமக்கு வரும்பொழுது ஒரு வருஷத்திலேயே 3 இல்ல 4 வாட்டி ரிப்பீட்டட் எபிசோட்ஸ் நமக்கு நடக்கும்போது அது ஆஸ்துமாவா இருக்கக்கூடும்ன்றது பரிசோதனை செஞ்சுதான் நம்ம சொல்லணும். ஓகே சார், தேங்க்யூ. இப்ப நீங்க சொன்னீங்க குழந்தைங்கன்னா இந்த பீடியாட்டிக் போய் பார்க்கணும், எல்லாமே ஆஸ்துமா ஆயிடாது, அது ஒரு வேற சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த அடல்ட்ஸ்க்கும் இந்த எல்டர்ஸ்க்கும் இந்த கோல்டு காஃப்னு வருது, அப்ப அதுவும் ஆஸ்துமாவா சான்சஸ் இருக்குமா? அப்படிலாம் எதுவும் இல்லை. எந்த ஒரு குளிர்ச்சியான ஆகாரமோ இல்ல குளிர்ச்சியான ஒரு ஜூஸோ நம்ம எடுக்கும்போது உள்ளது சுவாச குழாயை நார்மலா சுருக்க செய்யும். இதுதான் அந்த கோல்டுன்னு சொல்லக்கூடியது. 2 விதமா இதை பிரிச்சுக்கலாம்.
ஒன்று வந்து ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம், ஒன்று வந்து ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். அதாவது ஏற்கனவே எனக்கு அலர்ஜி ஃபினாமினன் உண்டு, ஏற்கனவே எனக்கு வந்து நிறைய பொருட்களுக்கு அலர்ஜி உண்டு அப்படின்னு சொல்லும்போது அந்த பேஷண்ட்ஸ்க்கு ஒரு ஏசி காத்தோ, அவங்களுக்கு ஒவ்வாத பிரான் சாப்பிடும் போதோ, சில பேருக்கு வந்து கொண்டைக்கடலை பட்டாடி சாப்பிடும் போது, சில பேர் ஃபிஷ் சாப்பிடும் போது அவங்களுக்கு ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் உண்டு பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சுவாச குழாய் சுருக்கத்துக்கு போகுது. இப்போ அந்த டைம்ல வந்து நம்ம சுவாச குழாய் காற்று உள்ள போயிட்டு வெளியே வரும்போது ஒரு சவுண்ட் கேட்குது இல்லையா, அந்த சவுண்டு அலாங் வித் ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் வரும்போது நம்மளுக்கு ஆஸ்மா எபிசோட் வந்து ட்ரிகர் ஆகுது. ஏற்கனவே ஒரு அலர்ஜி பினாமினன் இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஏதோ ஒரு ஜூஸோ ஏதோ ஒரு ஐஸ் வாட்டரோ இல்லை வெளியே போய் ஹோட்டல் எங்கேயோ குடிக்கும் போது அதில் இருக்கிற ஒரு வைரஸ் திரும்பி நம்ம உள்ளுக்குள்ள போகும்போது ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸா அது ஏற்படுது. அப்போ நமக்கு சுவாச குழாய் சுருக்கத்துக்கு போகலாம், இல்லை மூக்குல இருக்கிற நியூகோசா சுருக்கத்துக்கு போகலாம். அப்போ அந்த டைம்ல ஒரு இரும்பலோ தும்பலோ, அதாவது காலையில் எழுந்தோன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அடுக்கு தும்பலாம் நிறைய அடுக்கு தண்ணி ஒரு 10 தும்பல் கண்டினியூஸாக தும்புவாங்க. அது மாதிரி இருக்கும்போது கூட நமக்கு இந்த ஆஸ்துமாக்கான ஒரு அறிகுறியா இருக்கலாம். ரெண்டாவது அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்னு ஒரு பினாமினன் சொல்லுவோம். அதாவது இந்த மூக்கு துரோகமே மூக்கு சைனசைட்டிஸ் எல்லாம் பிளாக் ஆகி இந்த மூக்குல இருந்து இந்த ஃப்ரண்ட்ல ஸ்பேஸ் எல்லாம் பிளாக் ஆயிருக்கிறதுனால பின்பக்கமா நமக்கு இந்த போஸ்ட் நேசல் ட்ரிப்னு சொல்லக்கூடிய சளி வந்து பின்னாடி இறங்குது. அந்த டைம்ல நமக்கு ரிப்பீட்டட் காஃப் ஏற்படும். இப்போ காலையில் எழுந்தோன்னா தொண்டை ஃபுல்லா புண்ணா இருந்திருக்கும். அந்த அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸுக்கு ரிப்பீட்டட் காஃப்ல ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த அலர்ஜிக் சைனசைட்டிஸ் இல்லை அலர்ஜிக் ரைனைட்டிஸ் பினாமினன் இருக்கான்றது நம்ம பிரிச்சு பார்க்கணும். தேங்க்யூ சார். இப்போ வெயில் காலம் வருது, நிறைய பேர் ஐஸ்கிரீம், ஜூசஸ், இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அப்படிலாம் சொல்லிட்டு குடிக்கணும்னு இருப்பாங்க. அதெல்லாம் கோல்ட் ஆகுமா? ஈவன் மோர் கூட சம்டைம்ஸ் வந்து கோல்டுன்னு சொல்லிடுறாங்க. அப்படிலாம் உண்மையாவே இருக்கா சார்? ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உண்மையா கோல்ட் ஆயிடுமா? இப்போ சம்மர் சீசன் வேற ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய சந்தேகம் தான். ஸோ எந்த ஒரு நான் இப்போதான் சொன்னேன், ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ்ன்னு சொன்னேன். ஏற்கனவே நமக்கு அலர்ஜிக் பினாமினன் இருக்கு. எந்த ஒரு ஐஸ் வாட்டரும் இல்லை சில் வாட்டரும் இல்லை ஒரு ஏசியில உள்ள போனாலே நமக்கு மூக்கு துவாரங்கள் எல்லாம் சொல்ல சுருங்கிடும், சுவாச குழாய் எல்லாம் சுருக்கத்துக்கு போகுது அப்படின்னா அப்போ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் ஒரு ஐஸ்கிரீமோ ஜூஸோ குடிக்கும் போது அவங்களுக்கு சுவாச குழாய் சுருக்கம் போகும். கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த அலர்ஜிக் பினாமினா அதிகமாகி ஒரு வீசிங் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஆனால் எல்லாருக்குமே வெளியே போற எல்லாருக்கும் ஐஸ்கிரீமோ ஜூஸோ குடிக்கிற எல்லாருக்கும் நமக்கு வந்து சளி பிடிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பா இருக்காது. அது எந்த தண்ணியில செய்யறாங்கன்றத பொறுத்து. இப்போ இல்ல தண்ணியில கலப்படம் ஏதாவது இருக்கு, இல்ல ஒரு வைரஸ் கிருமி இருக்கு, ஒரு பாக்டீரியா கிருமி இருக்குன்னா அதுக்கு கண்டிப்பா அந்த தண்ணி கெட்டு போன தண்ணியா இருந்தா கண்டிப்பா அதுல செஞ்ச ஐஸ்கிரீமோ அதுல செஞ்ச ஜூஸ்னாலே நமக்கு சளி பிடிக்கிறதுக்கான காமன் அது எல்லாருக்கும் ஏற்படுறதுதான். ஆனா வீசிங் ஏற்படுமா இருக்குன்றதுல ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ் இருந்தா மட்டும்தான், ஒரு அலர்ஜிக் பினாமினன் இருந்தா மட்டும்தான் அவங்க அதை அவாய்ட் பண்றது மிக மிக நல்லது. ஸோ அதாவது ஒரு மோரோ இல்லை தயிரோ ஒரு நாள் 24 ஹவர்ஸ்க்குள்ள இருந்தது அப்படின்னா அது ரொம்ப புளிக்காத, ஃபெர்மெண்டேஷன் ரொம்ப அதிகமா ஆகாத ஒரு தயிரோ மோரோ குடிக்கும் போது இந்த சளி பிடிக்குன்ற எந்த ஒரு ஸ்டடீஸும் அது மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ கோல்டு எதுவும் ஆகாம சடனா த்ரோட் இன்ஃபெக்ஷன் மட்டும் ஆகுமே சார்? அதான் அது கெட்டு போனது வைரஸ் பாக்டீரியா கிருமி இருக்கு, தண்ணி சரியில்லை அப்படின்னா அது ரொட்டீனா நம்ம வெளியே வாங்குற ஒரு ஜூஸ், இப்போ ஜூஸ் போய் வாங்குறோம், இப்போ சாத்துக்குடி ஜூஸ் வெளியே போய் குடிக்கிறீங்க அப்படின்னா அதுல தண்ணி சரியில்லை, அது அவங்க எடுத்து எடுத்துட்டு வச்சிருப்பான், அவன் டேப்ல வர தண்ணி தான் எடுத்து குடிச்சுன்னு வச்சிருப்பான், அதுல வைரஸ் கிருமி இருக்குன்னா அது கண்டிப்பா த்ரோட் சளி பிடிக்கதான் செய்யும். ஆனா அந்த ஐஸ் கட்டி, சில பேர் ஐஸ் போடாம குடிச்சா சில பேருக்கு வரவே வராது. அந்த ஐஸ் கட்டி எடுத்த ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா அது எல்லாமே வந்து டேப் வாட்டர், டேங்க் வாட்டர்ல செய்யக்கூடிய அதை நீங்க எடுத்துட்டு வரும்போது தரத்தரன்னு எடுத்துட்டு வரும்போது அந்த ஐஸ் கட்டி எடுத்துட்டு வர தன்மையை பார்த்தாலே நீங்க ஜூஸ் குடிக்கிறன்ற ஆர்வமே போயிடும். ஸோ அது மாதிரி நிறைய ஐஸ் போடுற தன்மையிலும் இருக்கு. சில பேர் ஐஸ் கட்டி தரத்தரன்னு எடுத்துட்டு வரும்போது அது அது கோணி பையில கட்டி எடுத்துட்டு வராங்க, அது உடைக்கும் போது டயர்ல போட்டு உடைக்கிறாங்க. இது மாதிரி நம்ம ஐஸ் கட்டி என்ன யூஸ் பண்றதுன்றத பொறுத்துதான் சில பேருக்கு வந்து அந்த தொண்டை வலியோட வராங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 2 நாள் பொறுத்து தொண்டை வலியோட வருவாங்க.
சில பேர் மூக்கடுப்பு சளியோட வருவாங்க. ரீசன் என்னன்னா 2 நாள் முன்னாடி ஜூஸ் குடிச்சிருப்பாங்க. இந்த ஜூஸோட அட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஆனா முக்கியமான காரணம் அதுல போட்ட ஐஸ் தான். அந்த ஐஸ் தூய்மையான ஐஸ்ல இல்லாம இருந்ததுன்னா சளி கண்டிப்பா குடிக்கவே செய்யும். ஓகே சார், நல்லா ஆன்சர் பண்ணீங்க, தேங்க்யூ. எனக்கு இன்னொரு கொஸ்டின் என்ன, நீங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டப்போ நீங்க இந்த ஹின்னேல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க வீசிங்ல. அது வந்து பல பேர் பயப்படுறாங்க, ஹின்னேல் ட்ரீட்மெண்ட்னால அது ஒரு அடிக்ஷனா மாறிடும், நம்மளுக்கு அது லைஃப் லாங் பழக்கமா மாறிடும், அப்புறம் நம்மளுக்கு மூச்சு வாங்குறப்பெல்லாம் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் சரியாகும், அது ஒரு சோஷியல்ல அப்படி பண்ணா எல்லாரும் நம்மளுக்கு வந்து வீசிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு நிறைய பயந்து சோ அதனால யூஸ் பண்ணாம அப்படிலாம் இருக்காங்க. அது நெசசரியா யூஸ் பண்றதுக்கு, இல்லனா அது இல்லாம வேற ஏதாச்சும் பண்ண முடியுமா, இல்ல வேற ஏதாச்சும் மெடிகேஷன்ஸ்னால இது வந்து சரி பண்ணலாமா சார்? ரொம்ப நல்ல கேள்வி. இது ரொம்ப லென்த்தியா கேட்டிருக்கீங்க. சோ அதாவது இன்ஹேலர் ட்ரீட்மெண்ட் அது உடலுக்கு ஆபத்தா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதாவது ஒரு பேஷண்ட் ஒரு அடிபடுது, ஒரு ஸ்கின்ல ஒரு அடிபடும் போது அவருக்கு நம்ம ஆயின்மெண்ட் போட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ அவருக்கு உடல்ல ஒரு ஜுரம் வரும்போது ஒரு பேராசிட்டமால் டேப்லெட்டோ ஒரு ஆன்டிபயோட்டிக்கை போட்டு ட்ரீட் பண்றோம். அதே போலதான் நுரையீரல்ல நமக்கு வீசிங் ஏற்படும் போது அது மாத்திரையா உட்கொண்டு அந்த மாத்திரை வயிற்றுக்கு போய் செரிமானமாகி அந்த செரிமானம் ரத்தத்தில் கலந்து ரத்தத்துல இருந்து நமக்கு லங்ஸுக்கு போறது மிக மிக குறைந்த சதவீதம். ஆனா வேற இன்ஹேலர் ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கும்போது ஒரு இன்ஹேலர் ப்ராப்பர் டெக்னிக்கா நம்ம யூஸ் பண்ணும்போது அது லங்குக்கு ஸ்ட்ரெயிட்டா உள்ள போய் அந்த சுவாச குழாய் சுருக்கத்துல இருந்து உடனே ரிலீஃப் நமக்கு கிடைக்குது. வித்தின் 10 to 15 செகண்ட்ஸ்ல நமக்கு சுவாச குழாயில இருந்து நமக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்குது. ஸோ அந்த இன்ஃபிளமேஷனையும் அந்த வீக்கத்தையும் நமக்கு குறைக்கிறதுனால இன்ஹேலர்ஸ் ட்ரீட்மெண்ட்ல இருந்து தான் சிறந்தது. அதுல சைடு எஃபெக்ட் மிக 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 குறைவு. ஸோ ஸ்டீராய்டு நம்ம உட்கொள்ளும் போது, நம்ம இன்ஹேல்டு ஸ்டீராய்டு உட்கொள்ளும் போது அது ரத்தத்துக்கு போகும் அளவு வந்து 0.01% கூட இல்லை. ஸோ அதனால அதனுடைய ஸ்டீராய்டோட சைடு எஃபெக்ட்ஸும் மிக மிக குறைவு. ஸோ எந்த ஒரு மருந்தும் இன்ஹேலர்ல பயன்படுத்தும் போது அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸும் கம்மி, அதனுடைய எஃபெக்ட்ஸும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட்டும் நல்ல எஃபெக்டிவா இருக்கும். ஸோ எந்த ஒரு பேஷண்ட்டும் ஒரு வீசிங்ல இருக்கும்போது இல்லை ஒரு ஆஸ்துமா தொந்தரவு இருக்கும்போது அவங்க இன்ஹேலர் பயன்படுத்துறது, அது இன்ஹேலர் இந்த வாட்டி பயன்படுத்துறதுனால நீங்க அடுத்த வாட்டி வரும்போது அதே பழக்கத்தை போகணும்னு அர்த்தம் கிடையாது. உங்களுடைய ஃப்ரீக்வன்சி ஆஃப் எபிசோட்ஸ் கண்ட்ரோல் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய ரிலீவர் தெரப்பி அண்ட் கண்ட்ரோலர் தெரப்பி அப்படின்னு ரெண்டு டைப் ஆஃப் இன்ஹேலர் இருக்கு. ஸோ அதுல நீங்க ரிலீவர் தெரப்பி போட்டு உங்களுடைய எபிசோட்ஸை நம்ம கம்மி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு லாங் டேர்ம் மெயின்டெனன்ஸ் தெரப்பில அந்த இன்ஹேலர் பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா அந்த எபிசோட்ஸ் வராது. ஸோ அதை பத்தி நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தேங்க்யூ சார். இந்த இன்ஹேலர் ட்ரீட்மெண்ட் தவிர வேற ஏதாச்சும் இருக்கா சார்? இன்ஹேலர் தவிர்த்துட்டு வேற ஏதாவது மாத்திரையோ இல்ல சிறப்போ நம்ம கொடுக்கும்போது அது தற்காலிக வைத்தியம் மட்டுமே. பிராங்கியல் ஆஸ்துமாக்கு தீர்வு இன்ஹேலர் மட்டுமே சிறந்தது. ஒரு டெரிஃபின் மாத்திரையோ இல்ல மான்டே கெல்சின்ற மாத்திரையோ எந்த ஒரு மாத்திரையும் ஒரு இதை கூட சப்ளிமெண்டா தான் கொடுக்கலாமே தவிர, ஆனா வெறும் டேப்லெட் மட்டும் வச்சு பிராங்கியல் ஆஸ்துமாவை கட்டுப்படுத்துறது ரொம்ப 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 கஷ்டம். நிறைய பேஷண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பக்கத்துல வேற அல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் போய் கூட அவங்களுக்கு வெயிட் நல்லா இன்க்ரீஸ் ஆயிடும், நல்ல வெயிட்டை போட்டுருவாங்க. நிறைய மருந்துகள் உட்கொள்ளும் போது, நிறைய லேகியம் மருந்து நிறைய உட்கொள்ளும் போது அவங்களுக்கு வெயிட் நிறைய ஏறிடுது. அப்போ மூச்சு திணறலுடைய கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாயிடுது. அதுக்கப்புறம் கடைசியில நமக்கு இன்ஹேலர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வைத்தியம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ எப்போதுமே இன்ஹேலர் ட்ரீட்மெண்ட்டே ரொம்ப சிறந்ததுமா. சோ இந்த எபிசோட்ல நம்ம கிட்ட இருந்த டவுட்ஸ் எல்லாம் சார் நல்லா கிளாரிஃபை பண்ணாரு. வீசிங்க்கும் ஆஸ்துமாக்கும் என்ன டிஃபரன்ஷியேட், எதனால அது வருது, கோல்ட் ஐட்டம் சாப்பிடறதுனால வருதா, இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் சார் வந்து நல்லா கிளாரிஃபை பண்ணாரு. நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன பார்க்கலாம்னா டயாபெட்டிக் எதனால வருது, எப்ப வருது, அந்த டெஸ்ட் வந்து எப்ப எடுக்கணும், நம்மளுக்கு சுகர் இருக்கா இல்லையா சொல்லிட்டு இப்படி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹார்ட் டிசீஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, அது வந்து ஹார்ட் டிசீஸ் தான் இருக்கு அப்படின்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம், இந்த லிபிட் ப்ரொஃபைல் டெஸ்ட், இந்த மாதிரி ட்ரைகிளிசரைட்ஸ், HDL, LDL, இந்த மாதிரி VLDL சொல்ற பல டெஸ்ட் மூலியமா கண்டுபிடிக்கலாமா, இப்படிலாம் சொல்லிட்டு நம்ம கிட்ட நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ.